Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என் பேர் பிரியங்கா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான நைட்டி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். நான் வந்து கிளாத்தில் ரெண்டாக மடித்து எடுத்து வச்சுருக்கேன் நைட்டி கிளாத்தை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் செஸ்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா 11 கிட்ட வருது. நான் 11 மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் சீம் அலவன்ஸும் நான் ஒரு 1.5 இன்ச் கொடுத்துட்டு இப்போ வந்து ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோன்னு பார்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அவங்க ஆல்ரெடி நைட்டி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கிறத அப்படியே தான் நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த ஆல்ரெடி அந்த நைட்டியில் வந்து பெயிண்டிங் ஒர்க் மாதிரி இருக்குது, அது எந்த அளவுக்கு இருக்குது, ஹைட்டெல்லாம் ஓகேவான்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நைட்டி வந்து நல்லா ஃப்ரீயாக போடுறதுனால ஆம் ஹோல் லென்த் வந்து ஒரு 10 கிட்ட இருக்குது. இதில் நைட்டியோட மெஷர்மெண்ட் 10 இருக்குது. நான் அப்படியே தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லோப்பிங் மாதிரி கொடுத்துட்டு நான் ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கீழே கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டு அந்த ஆம் ஹோலையும் நான் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஹிப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாேருக்கும் ஹிப் வந்து இந்த 14, ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 15 இந்த மாதிரி தான் வரும். அந்தளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம செஸ்ட்டை விட ஒரு 1/2 இன்ச் மட்டும் கம்மியாக ஹிப்பில் கொடுத்துக்கலாம், வேஸ்ட்டில் கொடுத்துட்டு அது கீழே நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தானே போடுவோம், அதனால் அது அப்படியே ஃப்ரீயாக அப்படியே ஸ்லாண்டிங்காக போகிற மாதிரி கொடுத்துக்கிறேன். கீழே கிளாத் வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அதிகமாகவும் பேக்கில் வந்து கிளாத் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் ஈவனாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கிளாத்தை தான் நான் வந்து நெக்குக்கு நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்புவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸ்லீவ் வந்து நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு அதனோட ஆம் ஹோல் அளவு எவ்வளோ இருக்கோ அதை நோட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு தான் நான் எப்போவுமே மார்க் பண்ணுறது. இந்த மெத்தட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லீவோட லென்த்து நோட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 6 கிட்ட வருது. எனக்கு கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து தைக்கலான் இருக்கேன். அளவு ஈவனாக சரி பண்ணிக்கிட்டு ஒரு கேப் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிட்ட நான் கீழே இறக்கிக்கிறேன். நம்ம நைட்டியோட மெயின் கிளாத்தில் அளந்தது அப்படியே இதில் வச்சு ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன் ஸ்லீவு. அதே மாதிரி கீழே ஸ்லீவோட எண்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நான் மார்க் பண்ணி ஒன்று எடுத்துக்கிட்டேன். நம்ம நைட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறதுனால ரொம்ப அந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்ஷனாக வந்து ஸ்லீவ் வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம லூஸாக தான் போட போகிறதுனால நான் சிம்பிளாக இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நைட்டியோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். நான் நெக் எதுவுமே கட் பண்ணாமல் வச்சுருக்கேன், இனிமேல் தான் கட் பண்ண போகிறேன். கரெக்டாக நெக்கில் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பேலன்ஸ் உள்ள கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் அன்ஈவனாக இருந்துச்சு, அதனால் நான் அதை அப்படியே மடித்து போட்டு கிராஸில் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த நைட்டிக்கு பார்த்திங்கன்னா நான் ஜிப் எதுவுமே கொடுக்கல. இது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும், உங்களுக்கு கஷ்டம் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒர்க் இருக்கிறதுனால ஜிப் வச்சா அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க்கெலாம் ஸ்பாயில் ஆகுன்றதுனால நான் வெறும்
குர்த்தி நம்ம எப்படி வியர் பண்ணுவோமே அதே மெத்தடில் தான் இதுவுமே இருக்கும். அவ்வளோதான், நான் கிராஸ் பீஸே எடுத்துட்டேன். இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது நல்ல பக்கமும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நான் கட் பண்ணி விட்டுடுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ கிராஸ் பீஸ்க்கு அதை அப்படியே சிங்கிளாக வச்சு கரெக்டாக அந்த 1/4 இன்ச் மேலே நெக் லைனில் வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நெக்கு எப்போவுமே துணியை நெக் பீஸை இழுக்கவே இழுக்காதீங்க. அது இருக்கிற அந்த என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்க்கே நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இப்போ நான் நெக்கில் சின்ன சின்ன நாச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை உள்பக்கம் திருப்பி அப்படியே அந்த பிசுரெல்லாம் க்ளோஸ் ஆகிற மாதிரி 1/4 இன்ச்சுக்கு வச்சு மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்கு மட்டும் எப்போதும் இழுக்காமல் பொறுமையாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்கு எந்த ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள், நீட்டாக வரும் உங்களுக்கு. 4 நெக்லைன் முடிச்சுட்டு இப்போ பேக் மார்க் பண்ணிக்கிறேன். பேக்கோட நெக் வித் பார்த்திங்கன்னா எனக்கு 3 கிட்ட வந்துச்சு. அதை நான் மார்க் பண்ணி பேக்கில் ஒரு 2.5 மட்டும் இறக்கியிருக்கேன். இறக்கி நெக்கை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு இன்னொரு கிராஸ் பீஸை எடுத்து இதில் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணி மடித்து தச்சிடலாம். நான் நெக்கில் அங்கங்கே நாச்சஸ் போட்டு அதை அப்படியே மடித்து தைச்சிட்றேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். நான் இப்போ ஷோல்டரை அட்டாச் பண்ண போகிறேன். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நல்லா எட்ஜு தையெல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ ஸ்லீவ் நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கிறேன். எனக்கு ஸ்லீவுக்கு கிளாத் பத்தலை, அதனால் நான் சைடில் 2 சைடும் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கேன் கிளாத்து. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து தைச்சிக்கிறேன். முடிச்சிட்டேன். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். நைட்டியை திருப்பி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கரெக்டாக ஷோல்டரோட சென்டர் பார்ட்டில் நம்ம ஸ்லீவோட சென்டர் பார்ட் வர மாதிரி கொஞ்சம் பார்த்து அப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க. நீங்கள் முக்கியமாக ஸ்லீவோட கிளாத்தை இழுக்கவே கூடாது. ஸ்லீவோட கிளாத்தை ஃப்ரீயாக விட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு துணி பத்தலை ஏதோ இடிக்குதுன்னா நீங்கள் மெயின் பீஸை வேணால் எடுத்து இழுத்து லைட்டாக ஸ்டிச் பண்ணலாம். எக்காரணத்தை கொண்டும் ஸ்லீவை மட்டும் இழுத்து ஸ்டிச் பண்ணவே கூடாது. அப்படி ஸ்லீவை இழுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்லீவோட ஷேப்பே மாறிடும். உங்களுக்கு பார்க்கவே ஒரு நீட்டாக பர்ஃபெக்ஷனே இருக்காது. ஷோல்டரில் லைட்டாக கிளாத்லாம் தூக்கின மாதிரி உங்களுக்கு தனியாக தெரியும், நல்லா நீட்டாக வராது. இப்போ நான் சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நான் எவ்வளோ அளவு விட்டுருக்கனோ அதே மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அது மேலே இன்னொரு ஸ்டிச்சஸும் போட்டுக்கிறேன்.
இப்போ நான் வந்து நைட்டியோட எண்டுக்கு வந்துட்டேன். கீழே கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து தைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கிளாத் எனக்கு கம்மியாக இருந்ததுனால ஒரு 1/4 இன்ச் மட்டும் லைட்டாக மடித்து தைச்சிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வேறு ஏதாவது வீடியோ தேவைனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் இந்த நைட்டியோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.